ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கும், கடைகளிலும் கார்களிலும் அமர்ந்து பேச்சை உற்று நோக்குகிற அண்ணா திமுகவுடைய ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களுக்கும், எப்படியும் நம்மைத்தான் இரண்டாக போட்டு புலப்பான் என்று மரமே இல்லாத இந்த ஊரில் மாடிகளில் அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். சரியாக ஒரு 20 ஆண்டுகள், உடனே என் வயசை கணக்கு பண்ணிடாதீங்க, சரியாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சரவணம்பட்டி பகுதியில் கல்லூரி முடிச்சுட்டு முதல் முறையாக வேலை தேடி வந்தேன். வாழ்க்கையில என்னாக போறோம், எதுவாக போறோம் அப்படின்னு தெரியாத ஒரு வயசு. ஆனா குடும்ப வறுமையை போக்கணும், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருவான்னு வரும்போது என்னை தாய் போல அரவணைத்துக் கொண்ட மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். இதே சரவணம்பட்டியில பக்கத்தில் இருக்கிற கோயில் பாளையத்துக்கு அடுத்தள்ளக்கூடிய வையம்பாளையத்துடைய எல்ஜிபியில தான் நான் முதலாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். அந்த பைப்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல குவாலிட்டி செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஓராண்டு பணி செஞ்சேன். அப்பொழுது கோட்டைப்பாளையத்தை தங்கியிருந்தேன். அப்போ இந்த சாலை வந்து பார்த்தா இந்த வடிவேல் வந்து கதவை திறந்த உடனே என்ன ஒரே பொட்ட வழியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சாலையில 2 பக்கமும் மரம் இருக்கும். கிட்டத்தட்ட 500 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மரம் இருக்கும். தம்பி பேரைவாழ்ந்து கேட்டேன், எங்க மரத்தையே காணும்னு. சாலை பசுமை வழி சாலை போடுவதற்காக 2 பக்கம் இருக்கக்கூடிய மரத்தை புடிங்கிட்டு நடுவால அரளிச்செடி நட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் 2 பக்கம் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டிட்டு நடுவுல அரளிச்செடியை வெட்டி வச்சா அதுக்கு பேரு பசுமை சாலை. தேசிய நெடுஞ்சாலை போடுறேன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான மரங்களையும் வெட்டி வச்சிருக்காங்க. அடையாளமே தெரியாம தலைகீழ மாறி இருக்கிறது ஊரு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன வளர்ச்சி? ஐடி நிறுவனங்கள் வந்திருக்கிறது. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இந்த சரவணம்பட்டிக்கு வந்திருக்கிறது. கோயம்புத்தூருடைய இன்னொரு நகரமாக, இந்த மிக வேகமாக வளரும் நகரமாக சரவணம்பட்டி மாறி இருக்கிறது. மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. ஆனால் சரவணம்பட்டி வளர்ந்திருக்கிறது, சரவணம்பட்டியில் கூடிய தமிழர்கள் வளர்ந்திருக்கிறார்களா என்கிற கேள்வியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புறோம். சரவணம்பட்டி கூடிய அத்தனை நிறுவனங்களையும் 70 விழுக்காடு வட இந்திய வேலை பார்க்கிறானா, தமிழ வேலை பார்க்கிறானா? முழுக்க முழுக்க வட இந்தியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கோயம்புத்தூரும் போயிருச்சு, சரவணம்பட்டியும் போயிருச்சு. தண்ணி கொடுன்னு கேட்டா பாணி அப்படிங்கண்ணா யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. தோசைனா ஏக்கா தோக்காங்கிறான். எங்க திரும்பினாலும் அது அக்ஷயமா இருக்கட்டும், எந்த கடைக்கு போனாலும் சப்ளையர்ல தொடங்கி எல்லாம் ஓகோனுகே கோனை சாமா அது பண்டைய காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா பேட்டா எங்க மாத்தறாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச இந்தி. அதாவது இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்காரன் இந்தி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஊருக்காரன் வட இந்தியா போனா அவன் தமிழ் படிப்பான், அவன் இந்தி படிப்பான். மும்பைக்கு போனா இந்தி படிப்பான், டெல்லிக்கு போனா இந்தி படிப்பான். ஆனா அவன் வந்திருக்கிற நாம பையா கரம் பாணிகே தண்டா பாணிகை நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஒரு கோயம்புத்தூர் என்பது பூர்வகுடி தமிழர்களுடைய, தொல்குடி தமிழர்களுடைய பகுதியாக இருந்த இந்த கோயம்புத்தூர் ஏற்கனவே முழுக்க முழுக்க பிறமொழியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிருச்சு. இன்றைக்கு முழுக்க முழுக்க வட இந்தியருடைய கட்டுப்பாட்டில் போயிருச்சு. இதை, இந்த அரசியலை திமுக பேசுமா? அதிமுக பேசுமா? இல்லை பிஜேபி பேசுமா? காங்கிரஸ் பேசுமா? பேசாது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுவாரா? அவர் கோயில்பட்டில இருந்து நாயக்கமார கூட்டு வந்து தேர்தல் விழா பார்ப்பாரு. அவர் எப்படி பேசுவாரு? நாங்கள் எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிரி கிடையாது. நாயக்கருக்கோ, நாயுடுக்கோ, ரெட்டியாருக்கோ, கன்னடருக்கோ வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்பது எங்களுடைய கோட்பாடு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களுக்கான பிரதிநிதித்துவ அடிப்படையில் உங்களுக்கான வாய்ப்பு நாம் மகிழ்ச்சி வழங்குது. ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்கள் 10 விழுக்காடு இருந்தா 35 விழுக்காடு
ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறான். தமிழ்நாடு சட்டசபையில கிட்டத்தட்ட 38 பேர் பிறமொழியாளர்கள், அமைச்சர்கள் மட்டும் 10 அமைச்சர்கள் பிறமொழியாளர்கள். நாங்க வேண்டாம்னு சொல்லல, இங்க இருக்கிற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நாயக்கருக்கு, நாயுடுக்கு, ரெட்டிக்கு, கன்னட செட்டிக்கு சீட்டு கொடுக்கலாம், தப்பு இல்ல. அப்ப நீங்க வந்தா ரெட்டியார்களையும் கன்னடர்களையும் நாயுடுகளையும் நாயக்கர்களையும் விரட்டி அடிச்சுவீங்களா? சீமான் இனவெறியர், சீமான் பாசிசம் பேசுறாரு, சீமான் ராசிசம் பேசுறாருன்னா, பாசிசமும் ராசிசமும் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் நாயக்கர் சமூகத்திற்கு 3 இடங்களிலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. நாங்கள் இனவெறியர்களாக இருந்தால் நாயக்கருக்கு 3 இடத்துல வாய்ப்பு கொடுப்போமா? அதே போல நாயுடு சமூகத்திற்கு 1 இடத்திலே 2 இடத்திலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். படுக சமூகத்திற்கு 1 இடத்திலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான வாய்ப்பை எந்த நாயக்கர் எந்த நாயுடுவை, இது நான் வளர்ந்த மண்ணு, இந்த மொழியை பேசித்தான் நான் வளர்ந்தேன், இந்த மக்களுடைய தண்ணி குடித்தான் நான் வளர்ந்தேன், இவர்கள் என்னை அண்ணன் தம்பியாக பார்த்தார்கள், நான் தமிழ் நல்ல தமிழ் பற்றாளன் என்று இந்த நிலத்தையும் மொழியையும் மண்ணையும் நேசிக்கிற நாயுடுகளை, நாயக்கர்களை, ரெட்டிகளை, படுகாசை நாங்கள் கொண்டாடுகிறோம், எங்கள் அண்ணன் தம்பியா கொண்டாடுறோம். இவன் சமூக நீதி பேசுவான், சமத்துவம் பேசுவான், சாதி ஒழிப்பு பேசுவான், ஆனால் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய பறைய சமூகத்திற்கு பொது தொகுதியில 4 இடங்களில் வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல தேவேந்திர வேளாளருக்கு 2 இடங்களிலே பொது தொகுதியிலே வாய்ப்பு. பழனி சட்டமன்ற தொகுதியில ஷெட்யூல் ட்ரைப்ஸா இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பழனி சட்டமன்ற தொகுதியா பொது தொகுதியில நிறுத்தி அழகு பார்த்திருப்பது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் கிடையாது, சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் அகமுடையார் சமூகத்திற்கு தமிழ்நாட்டிலே 9 இடங்களிலே நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அருந்ததிய சமூகத்திற்கு சீமான் அருந்ததிற்கு எதிரினா அதே சீமான் தான் அருந்ததிய சமூகத்திற்கு 3 இடங்களிலே வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். இதுவரைக்கும் தேர்தல் அரசியலே பங்கு கொள்ளாத ஆசாரி சமூகத்திற்கு 1 இடத்திலே நாம் தமிழர் கட்சி தேர்தல் நிப்பாட்டி அழகு பார்த்திருக்கிறது. அதே போல ஆதி தமிழர் அவன் சாதி பறையன் இல்லடா, ஆதி பறையன் என்று ஆதி தமிழருக்கு 27 இடங்களிலே அது பொது தொகுதியோடு சேர்த்து 31 இடங்களிலே வாய்ப்பை வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே போல ஆதி தமிழர் பொது தொகுதி 4 இடம். தமிழ்நாட்டிலேயே சீமான் இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் சொல்லிட்டாரு. பிஜேபியோட பேடிஎம் அவர் பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்துட்டாரு, வானதி சீனிவாசனை பார்த்து சிரிச்சிட்டாரு, அண்ணாமலை பார்த்து கை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர்கள் பார்த்து கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் சிறுபான்மை அல்ல, அவர்கள் பெரும்பான்மை என்று 10 இடங்களே வாய்ப்பு கொடுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படித்தான் கோயம்புத்தூர்லையும் கொடுத்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உடையார் சமூகத்திற்கு 10 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. உடையார் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 7 இடங்களில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஊராளி கவுண்டர் சமூகத்திற்கு மணப்பாறை தொகுதியிலே 1 இடத்திலே வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே எவரும் செய்யாத அவன் தொட்டால் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான அடின்னு சொல்லி எங்கள் கூட வாழ்கிற எங்கள் மொழியை நேசிக்கிற சக எங்களுடைய உறவான ஐயர்களை பிராமணர்களை ஒதுக்குனா. எங்களுடைய கோட்பாடு பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான அடி அல்ல, திருடனையும் திராவிடனையும் பார்த்தா திருடனை விட்டு திராவிடனை அடி. திருடன் திருந்தி விடுவான், திராவிடன் திருந்த மாட்டான். அந்த அடிப்படையிலே பிராமண கடப்பாறைகளுக்கு 6 இடங்களில் நாம் தமிழர் கட்சி சீட்டை வழங்கி இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கல்லர் சமூகத்திற்கு 24 இடங்களிலே நாம் தமிழர் கட்சி வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. கொயவர் சமூகத்திற்கு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக கொயவர் சமூகத்திற்கு 1 இடத்திலே வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலே குறும்ப கவுண்டர் சமூகத்திற்கு 1 இடத்திலே வாய்ப்பு. கோனார் சமூகத்திற்கு 8 இடங்களிலே வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. சாலியர் சமூகத்திற்கு 1 இடத்திலே வாய்ப்பு. செட்டியார் சமூகத்திற்கு 1 இடத்திலே வாய்ப்பு. நம் மண்ணுக்காக உழைத்த சௌராஷ்டிரா பெருமக்களுக்கு 2 இடங்களிலே நாம் தமிழர் கட்சி வாய்ப்பை வழங்கி இருக்கிறது.
அதே போல இந்தியாவில் அல்ல உலகத்திலே முதல் முறையாக அரவாணி திருநங்கை என்று கேலி பேசிய எங்களுடைய சகோதரியா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வில்லிவாக்கம் தொகுதியிலே முதல் முறையாக வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. தேவேந்திர சமூகத்திற்கு 13-2 என்று 15 தொகுதியிலே தேவேந்திர வேளாளர்களுக்கு வாய்ப்பை நாம் மகிழ்ச்சி வழங்கி இருக்கிறது. அதே போல நாடார் சமூகத்திற்கு 11 இடங்கள், பண்டாரம் சமூகத்திற்கு முதல் முறையாக ஒரு இடத்திலே வாய்ப்பு. அதே போல பிள்ளைமார் சமூகத்திற்கு 8 இடங்கள். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மருத்துவர் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய நாவிதர் என்று பேசக்கூடிய அந்த சமூகத்திற்கு ஒரு இடத்திலே வாய்ப்பு. அதே போல மீனவர் சமூகத்திற்கு 5 இடங்களே வாய்ப்பு. மறவர் சமூகத்திற்கு 10 இடங்களிலே வாய்ப்பு. முதலியார் சமூகத்திற்கு 8 இடங்கள். மூப்பனார் சமூகத்திற்கு அதே போல கிட்டத்தட்ட ஒரு இடத்திலே வாய்ப்பு. ரெட்டியார் சமூகத்திற்கு 2 இடத்திலே வாய்ப்பு. வண்ணார் சமூகத்திற்கு ஒரு இடத்திலே வாய்ப்பு. வன்னியர் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 34 இடங்களில் வாய்ப்பு. அதே போல கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு 28 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இப்படி சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்து பார்த்து அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு, எண்ணி கொடுக்காதே, எடுத்துக்கொடு என்கிற எங்களுடைய இடஒதுக்கீட்டு கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேர்தல் அரசியலே சீட்டு வழங்கியிருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அந்த அடிப்படையில் தான் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று நிப்பாட்டிருக்கிறோம். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில வாய்ப்பு. மேடையை பார்த்தீங்களா, ஒரே ஒரு புள்ள. இதே நீங்க இருக்கிற திமுக அதிமுக இருந்தா வட்ட செயலாளர், கொட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், மன்ற செயலாளர், இளைஞரணி செயலாளர், மருத்துவ பாசறை, மாணவர் பாசறை, வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் அப்படின்னு ஒரு 250 பேர் மேடையில் நிற்பான். பேச்சாளர் ஒண்டிக்கிட்டு மைக்குள்ள ஒளிஞ்சு நிற்பாரு. அதுக்கு விவரம் வேட்பாளர் கையை கட்டிக்கிட்டு இப்படி நிற்பாரு. தமிழ்நாட்டிலேயே வேட்பாளரை உட்கார வச்சு பேசுற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? உங்களுக்கு சேவை செய்ய. அக்கா கலாமணிக்கு குழந்தை இல்லையா? பிள்ளை இருக்கு. அதே போல தம்பி பேரறிவாளுக்கு பிள்ளை இருக்கடா, கல்யாணம் ஆகல. அப்ப எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அவரவர் குடும்பத்தோட இருக்காங்க. அதுவே முக்கியம். நோட் தி பாயிண்ட் மைனர். அவரவர் குடும்பத்தோட அவரவர் இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அப்படி பிள்ளைகள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் விட்டு பொருளாதாரம், எல்லாருக்கும் தொழில் இருக்கிறது, எல்லோரும் தொழில் முனைவர்கள். தொழிலை விட்டுவிட்டு குழந்தைகளை வீட்டிலே, அப்பா வீட்டிலே, அம்மா வீட்டிலே விட்டுவிட்டு இந்த இனத்துக்காக, இந்த மொழிக்காக, இந்த நாட்டிலே ஒரு நல்ல அரசியல் பிறந்திராதா என்று களத்தில் நிற்கிற இவர்களை நீங்கள் கும்பிட வேண்டும். அவர்கள் உங்களை நோக்கி கும்பிடுவத மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிற இவர்களை வாங்க கலாமணி, வாங்க பேரறிவாளன் என்று நீங்கள் கும்பிடணும். அந்த காலத்தை தான் நாங்க உருவாக்குறோம். எங்கள் அரசியல் இந்த இதுவரைக்கும் இருக்கிற எல்லா அரசியலும் அப்படியே மாறுபடுது. ஏன்? மேடையில துண்டு போடுற பழக்கம் கிடையாது, மேடையில மலர் வழக்கம் போடுற பழக்கம் கிடையாது, மேலையில மாலை போடுற பழக்கம் கிடையாது, பட்டாசு வைக்கிற பழக்கம், சாட்டை வாழ்க, இடும்பாவனம் வாழ்க, கலான்மணி வாழ்க, ஹிமாயின் வாழ்க, இல்லை தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த தளபதி 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 டிவிக்கே அதெல்லாம் இல்ல. டிவிக்கு ஓரமா போய் சரவணம்பட்டி முக்கில வில்லு, அது இல்ல எங்க அரசியல். அது அநாகரிகமான அரசியல். திமுக கூட்டத்துல கருணாநிதி வாழ்கம்பாங்க, அதிமுக கூட்டத்துல ஜெயலலிதா வாழ்கம்பாங்க, பிஜேபி கூட்டத்துல பாரத் மாதா கி ஜெயம்பாங்க, காங்கிரஸ் கூட்டத்துல ராகுல் வாழ்கம்பாங்க. ஆனா திரையரங்கள் டிவிக்கே, கல்யாணம் பண்ணோம் போனா டிவிக்கே, காலேஜ் போனா டிவிக்கே, ஸ்கூல் போனா டிவிக்கே, பசுக்களை போனா டிவிக்கே. ஏன்னா அவனுக்கு கொள்கை இல்ல. கொள்கைன்னு ஒண்ணு இருந்திருந்தா எங்க எதை பேசணும், இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு, அது தெரியும். அவனுக்கு தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ விஜய் வந்த பிறகு இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டான்னா, கல்லூரியில ஒரு தம்பி அழைச்சு பேசினா, ஆனா கல்லூரியில எப்பவுமே அரசியல் பேச மாட்டோம்னே. ஒரு 600 மாணவர்கள் எங்க கல்லூரியில் இருக்காங்க, எங்களுடைய இதுல பேட்ச்ல அரசியல் பேச மாட்டாங்க. ஆனா அந்த விஜய் வந்த பிறகு விஜய் ரசிகன்லாம் என்ன பண்ணிட்டான், அவன் டிவிக்கு பேசுறது, தளபதினு பேசுறது, தளபதி இங்க வரப்போறாரு அங்க வரப்போறான்னு பேசுனா அரசியல் பேசுறானே.
அதுல எங்க கல்லூரில பாருங்கன்னா மொத்தமே 50 பேர் தானே விஜய் ரசிகர். மீதி 550 பேர் யாருன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர், தனுஷ் ரசிகர், அதே போல ஆக சிறந்த மனிதநேயவாதி நம்முடைய தல அஜித் ரசிகர், அதே போல நம்ம பிரதீப் ரங்கநாதன் ரசிகர், இப்படி பல ரசிகர் இருப்பாங்க. இவங்க தானே அதிகம் 50 பேர் தானே. இந்த 50 பேர் எங்களை இரிட்டேட் பண்ணதை பார்த்து இந்த 50 பேரையும் அடிக்கிறதுக்கு யாரா இருக்கான்னு தேடி பார்த்தா ஒரே ஒரு ஆள் தாங்க தமிழ்நாட்டில் அடிச்சாரு, சீமான் அடிச்சாருன்னு. இப்ப இந்த 50 பேர் விஜய்னு 550 பேர் சீமான் பக்கம் நிக்கிறான். கிரவுண்ட் ரியாலிட்டியே அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணிட்டான்னா காலேஜுக்குள்ள போய் அரசியல் பேசுறேன்னு 50 பேர் அவன் அரசியல் பேசி 550 பேரை அரசியல் படுத்திட்டான். லவ் டு பனையூர் பண்ணையார். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க பண்ணதிலே ஒரு உருப்படியான காரணம் இதான் ப்ரோ. சூப்பர். இது ஒரு கல்லூரி இல்ல, தமிழ்நாடு முழுக்க நியூஸ் 24x7 அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. திருவள்ளூரில் தொடங்கி மரியாதைக்குரிய சரவணம்பட்டியில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் இந்த நியூஸ் 24 உடைய விவாதத்தை பாருங்க. பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி திருவள்ளூர்ல தொடங்குது. இந்த பக்கம் திமுகவுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஸ்டாலினுடைய பதாகை, அங்கே திமுகவுடைய பேச்சாளர். இந்த பக்கம் அதிமுக தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களுடைய பதாகை படம், அங்கே அதிமுக பேச்சாளர். இந்த பக்கம் சீமானுடைய பதாகை எங்களுடைய தலைமை நிலை நிர்வாகி செந்தில் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் விஜயனுடைய பதாகை அங்கே திருவள்ளூர் சார்பாக தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் போய் நிற்கிறார். திமுக என்ன பண்ணிச்சுன்னு அவர் பேச, அதிமுக என்ன பண்ணிச்சு இவர் பேச, நாம் தமிழர் என்ன பண்ணிச்சு என்ன பண்ண போறோம். நாங்க வந்தா கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இலவசம். நாங்க இந்த மண்ணில மீத்தேன், ஹைட்ரோகார்பன், பரந்தூர், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்மாலா, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் இருக்கோம். திருவள்ளூர்ல இந்தந்த பிரச்சனைகள் நாங்க குரல் கொடுத்துக்கிறோம். நாங்க வந்தா இதையெல்லாம் செய்ய போறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க போறோம். எங்களுடைய திருவள்ளூர் வேட்பாளர் செந்தில் பேசுகிறார். இப்போ பக்கா மாஸ் கட்சியினுடைய தளபதியின் தளபதி பேசணும். அவர்கிட்ட போய் மைக்க கொடுக்குறாங்க. நீங்க இந்த திருவள்ளூருக்கு அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்க திருவள்ளூருக்கு பாலம் கட்டுவோம். நாங்க திருவள்ளூருக்கு பாலத்தை வச்சு டெவலப் பண்ணுவோம். அவன் அலை மட்டும் தாங்க செய்யல, அலை மட்டும் தான் செய்யல. அவன் பதறிட்டான். பிள்ளை பாலம் கட்டுவதும் சாலை போடுவதும் டெவலப்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது வல்ல டெவலப்மெண்ட். மெட்ரோ போடுவது, ஏர்போர்ட் கட்டுவது அல்ல டெவலப்மெண்ட். அது வல்ல டெவலப். ஒவ்வொரு தனி நபருடைய வருமானம் உயரணும், தமிழ்நாட்டின் கடன் அடையப்படணும், தமிழ்நாட்டில் பிச்சைக்காரனே இல்லாத மாநிலம் என்ற நிலை உருவாகணும். இது உண்மையான டெவலப். விவசாயிகள் கண்ணீர் வடிக்காத, விவசாயிகள் விதைத்த விளைநெல்லுக்கு சரியான விலை கிடைக்கணும். பருத்தி உற்பத்தி செய்கிற அந்த பருத்தி உற்பத்தியாளனுக்கு விவசாயிக்கு சரியான விலை கிடைக்கணும். நெசவு செய்கிற நெசவாளனுக்கு சரியான விலை கிடைக்கணும். இங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நெசவாளனுக்கு சரியான விலை கிடைக்கணும். அவன் உழைத்த உழைப்புக்கு மதிப்பிற்குரிய நபிகள் நாயக பெருமகன் சொல்கிறார், ஒருவனுடைய உழைப்பு அவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாகவே கூலியை கொடுத்துகிறாரு. அப்படி வேர்வை காய்வதற்கு முன்பாகவே அவன் உழைத்த உழைப்புக்கான கூலி போய் சேரணும். அது டெவலப். அதை நாங்க சொன்ன உடனே தெரியல பிள்ளைக்கு. உடனே தாவை கலந்த அறிக்கை, தளபதி தலைவர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இனி எந்த பொது விவாதங்களிலும் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு டிபேட் தாங்க நாம் தமிழ் கூட வந்தாங்க. இப்ப இந்த நியூஸ் 24/7 பாருங்க. ஸ்டாலின் படம் இருக்கும், எடப்பாடி படம் இருக்கும், சீமான் படம் இருக்கும். இங்க 3 பேர் நிப்பாங்க. இங்க விஜய் படம் இருக்கும், கொஸ்டின் மார்க் இருக்கும், ஆப்சென்ட். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஓட ஒருத்தனை விரட்டி அடிச்ச கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதனால கல்லூரி மாணவர்கள், படித்த பெண்கள், இளைஞர்கள், ஏன் விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவர்களே அண்ணன் சட்ட என்னைய பேசியே எங்களை திருத்தி விட்டேன்னு. நாங்க எப்படின்னே மூஞ்ச பார்த்தாலும் எங்களுக்கு கூசுதுன்னு, விஜய கொண்டாடணும்னு, விஜய் படத்தை பார்த்தோம்னு அலுமாடோலுமாச்சு பாடிக்கிட்டு இருந்தோம்னு. இப்ப எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு, அவமானமா இருக்குன்றான். ஏன்? உண்மையை பேசுகிறோம், உறக்க பேசுகிறோம், உறுதியாக பேசுகிறோம், அதை இறுதி வரை பேசுவோம். இப்போதும் சொல்லுகிறோம்,
விஜயனுடைய கொள்கை என்ன என்று அவர் விளக்கி சொல்லி இருந்தால், அவர் உண்மையான மாற்று அரசியலை முன்வைத்திருந்தால், நான் வந்தால் இலவசம் தரமாட்டேன் என்று அண்ணன் சீமான் சொல்வது போல சொல்லியிருந்தால் சரி, அவரும் ஒரு மாற்றமாக நிக்கட்டும், பரவாயில்ல. திமுக 2000, அதிமுக 2000, நான் தரமாட்டேன் என்று சொல்வதற்கு தெம்பும் துணிச்சலும் திராணியும் இல்லாம வாக்கு பிச்சை எடுக்க 2500 ரூபாய் தருவேன்னு சொல்றிய, அந்த 2500 ரூபாயை எங்கிருந்து தருவீங்க? நீங்க நடிச்சு சம்பாதிச்ச படத்திலிருந்து தருவீங்களா? இல்ல ஆதவர்ச்சனா சேர்த்து வச்சுக்க லாட்டரி சீட்டு சம்பாத்தியம் தருவீங்களா? இல்ல புசியானந்தோட புதுச்சேரி பார்ல இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இல்ல எப்படி எடுத்து கொடுப்பீங்க? தமிழ்நாட்டினுடைய கடன் 10,67,000 கோடி. இந்த கடனை அடைக்க தலைவன் வேணுமா? இல்லை 2500 ரூபாய் என்றால் மாசம் 7,500 கோடி, மாசம் 7,500 கோடி என்றால் வருஷத்துக்கு 90,000 கோடி, வருஷத்துக்கு 90,000 கோடி என்றால் ஆண்டுக்கு 5 வருஷத்துக்கு 4,50,000 கோடி, 4,50,000 கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2,500 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு வீட்டுல ஒரு அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, 2 கிட்னியும் ஃபெயிலியரா, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்க வந்து பார்த்தா கடங்கார வீட்டு வாசல் நின்று, எப்பா என்னப்பா பெட்டி கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கின, வட்டி தர மாட்டியா அப்படின்னு கடங்கார வீட்டு வாசல் நிக்கிறான். கடங்கார வீட்டு வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்க, பெட்டி கடைக்கு ஜாமான் வாங்கின அந்த அண்ணாச்சி வந்து பொருட்களை நீங்க இனிமேல் வாங்க முடியாது, எல்லா பொருளையும் சீஸ் பண்ணுவேன்னு சொல்ல, ஈபி கட்ட முடியல பிரச்சனை, அங்க பார்த்தா வீட்டு வரி கட்டவில்லை பிரச்சனை, தண்ணி வரி கட்ட முடியல பிரச்சனை, எல்லா பக்கம் கடன் சூழ்ந்து நிக்க, வீட்டுல ஈபி பீஸ புடிச்சிட்டு போவ, மக வந்து காதுக்குள்ள சொன்னாலாம், அப்பா அப்பா எனக்கு திரிசா கட்டிருக்கிற புடவை வேணும்பா அப்படின்னாலாம். அவங்க அப்பன் சாக கிடந்தவன் கட்டையை தூக்கிட்டு மண்டையில 2ஆ பொளந்துட்டு கொலகேஸ்ல உள்ள போயிட்டான். இப்படி உடம்பு செல்லாம கிடக்கிற அப்பனுடைய மகள் திரிசா உடுத்துக்கிற பட்டுப்புடவை கட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த விஜய் அவர்கள் நான் 2,500 ரூபாய் தர்றேன்னு சொல்லுவது. எங்க அண்ணன் ஹிமாயின் குறிப்பிட்டது போல மருத்துவ பணியாளருக்கு சம்பளம் போட காசு இல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல, தூய்மை பணியாளருக்கு சம்பளம் போட காசு இல்ல, செவிலி தாய்மார்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல, அதே போல மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய அந்த கம்பவுண்டர்ஸ் அவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல. தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற கோவை மாநகராட்சியில சரவணம்பட்டியில ஒழுங்கான சாலை போட துப்பு இல்ல, மக்களுக்கு குடிநீரை கொடுக்க துப்பு இல்ல, சூயஸ் வாட்டர் தண்ணியை கொடுத்து தண்ணி வரல. நான் சிறுவாணி தண்ணி குடிச்சி பவானியில் குளிச்சு வளர்ந்தவனு பாட்டு. உலகத்திலேயே சுவையான ஒரு தண்ணி சிறுவாணி தண்ணி, அது என் கோயம்புத்தூர் மக்களுக்கு கிடைக்கல. காசு கொடுத்து குடிக்கிறோம். எனக்கு பசிக்குது, தாகம் எடுக்குது, நான் அக்ஷயத்துல போய் 20 ரூபாய் இப்ப 25 ரூபாய் கொடுத்து தண்ணீரை வாங்கி குழுகுலுன்னு ஊத்திடுறேன். அக்வாஃபினா கிக்வாஃபினா நக்கலே குக்குலே கிண்லி குண்லின்னு வாங்கி குடிச்சிடுறேன். காக்கையும் சிட்டும் குருவியும் மானும் மயிலும் ஏன் அணிலும் எப்படியடா கடையில போய் காசு கொடுத்து தண்ணி குடிக்கும் என்ற கேள்வியை இந்தியாவிலேயே எழுப்பிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்கள் மனிதர்களுக்கான அரசியலை பேசுகிற பொழுது உலகத்திலே ஒரு தலைவன் மாடுகளின் மாநாடு நடத்தினான். நீங்கள் மனிதர்களுடைய ஓட்டை குறிவிக்கும் போது உலகத்திலே ஒரு தலைவன் காடுகளின் மாநாடு நடத்தினான். நீங்கள் மனிதர்களுடைய வாக்கை குறிவைத்து பேசுகிற பொழுது ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் மலைகளின் மாநாடு நடத்தினான். மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, மரம் மாநாடு என்று ஓட்டே இல்ல. மரத்துக்கு தண்ணிக்கு ஓட்டு இல்ல, மாட்டுக்கு ஓட்டு இல்ல. எங்க அண்ணன் மாட்டுக்கு ஓட்டே இல்ல, போய் நீங்க வந்து மாட்டுக்கு மாநாடு நடத்துறீங்க. மாட்டுக்கு ஓட்டு இல்லடா, ஆனா மாட்டுப்பால் சாப்பிடுற மடப்பையில உனக்கு ஓட்டுக்குல்ல. மாடு மேய்க்க கூடாது. சீமான் வந்து படிச்சவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. சீமான் படிச்சவங்க எல்லாம் விவசாயத்தை பக்கம் திரும்ப சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய அமேசான், எங்களுடைய டிசிஎஸ் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க. ஐடில வேலை சம்பளம் 2 லட்சம், சாப்ட்வேர்ல வேலை சாப்பிட்டுத்தானே தம்பி வேலை பார்க்க போவங்கிற கேள்வியை எழுப்பியவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் நீ சாப்பிட்டு தான் போய் வேலை பார்க்கணும். அப்ப சாப்பாடு யார் தருவா? டிசிஎஸ் மேனுபேக்சரிங் பண்ணுமா? அமேசான் பண்ணுமா? கூகுள் பண்ணுமா? இல்ல இன்ஃபோசிஸ் பண்ணுமா? யார் பண்ணுவா? மைக்ரோசாஃப்ட் பண்ணுமா? யார் பண்ணுவா? அதை விவசாயி சேத்துல கால் வச்சாத்தா நீ சோத்துல கை வைக்க முடியும். நீ கேப்சி போலாம்,
நீ அம்மன் மெஸ்ஸுக்கு போலாம், நீ அக்கா மெஸ்ஸுக்கு போலாம், நீ இங்க இருக்கிறதுலயே பிருந்தாவனத்துக்கு போலாம். டேங்கரி கபாப் கொடுங்கன்னு கேட்கலாம். டேங்கரி கபாப் என்ன பிருந்தாவனம் மேனுபேக்சரிங் பண்ணுமா? அங்க கோழி வரணும். கோழி வரணும்னா உணவு வேணும், உணவு வேணும், அங்க விவசாயி வேணும், விவசாயி வேணும், யார் வேணும்? அதுக்கு சீமான் என்கிற பெரும் தலைவன் வேணும். இங்க இருக்க திமுக, அதிமுக, மரியாதைக்குரிய தமிழக வெற்றிகளத்தின் தலைவர் விஜய், 3 பேரும் சரி, விவசாயத்தை பத்தி இவருடைய திட்டம் என்ன, பார்வை என்ன சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் கொடுத்துருவோம். போன வருஷம் வாஷிங் மிஷின், இப்ப ஃப்ரிட்ஜ். அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற இயற்கையான காய்கறிகள் நாங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, இயற்கை காய்கறி வேணுமா? ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு நீங்க போட்டுக்கிட்டு நீங்க போய் உட்கார முடியாது. உள்ள காய்கறி வைக்கணும், உள்ள பழம் வைக்கணும், உள்ள பால் வைக்கணும், உள்ள தயிர், பன்னீர், பட்டரு, எலுமிச்சம்பழம், முருங்கைக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வைக்கணும்ல. அதுக்கு யார் வேணும்? அது யார் செய்வா? விவசாயி வேணும். விவசாய புறம் கொண்டு விட்டு, விவசாய நிலத்தை புறம் பட்டா போட்டுட்டு, விவசாய நிலத்தை புறம் ஏர்போர்ட் அமைச்சிட்டு, விவசாய நிலத்தை புறம் குப்பை கட்டி கொட்டிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ் தருவோம்னா, ஏற்கனவே 10,67,000 கோடி கடன் வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் தர்றேன். இப்ப இவங்க ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்ன உடனே சித்தப்பாவே ஃப்ரிட்ஜ் இல்ல, அப்ப அப்பா யாரு? நான் மட்டும் சும்மா இருப்பேனா? 2006 நம்ம அப்பா கலைஞர் டிவி கொடுத்தாரு. இப்ப நம்ம எல்இடி டிவி கொடுப்போம். நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, திமுக தேர்தல் வைக்கல, எல்இடி டிவி வரும். ஏன்? அது கவர்ச்சி அரசியல். 1000 உனக்கு, 2000 உனக்கு, ஃப்ரிட்ஜ் உனக்கு, வாஷிங் மிஷின் உனக்கு, கனிம வளம் எனக்கு, ஆத்து மணல் எனக்கு, தண்ணி எனக்கு, கமிஷன் எனக்கு, கரப்ஷன் எனக்கு, கலெக்ஷன் எனக்கு, நாடு எனக்கு. 1000 கொடுப்பேன், 5000 கொள்ளையடிப்பேன், கண்டுக்காத. 2000 போடுவேன், கனிமவளத்தை கொள்ளையடிப்பேன், கண்டுக்காத. 2000 போடுவேன், ஈசாவுக்கு 1200 ஏக்கர் அப்படி எழுதி கொடுத்துருவேன், ஜக்கி நக்கிட்டு போவேன், கண்டுக்காத. வெள்ளையங்கிரி மலையே பாதியை வெட்டுவேன், கண்டுக்காத. உனக்கு 1000. ஒரு தேநீர் கடை இருக்குங்க. ஒரு தேநீர் கடையில் போய் நீங்க நிக்கிறீங்க, ஒருத்தர் வர்றாரு, வந்தவர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, நீங்க அவசரமா அன்னூருக்கு போயிட்டு இருக்கீங்க, நிக்கிறீங்க. திடீர்னு வந்து, மாப்பிள்ள நல்லா இருக்கல, இந்த டீ சாப்பிடுங்கன்னா, இல்ல யாரெல்லாம் மாப்பிளங்க, யார மாப்பிளங்க, யார மாப்பிளங்க, நீங்க யாருங்க முதல்ல, எனக்கு இருந்து வாங்கி தரீங்க, என்ன பேசிக்கிறீங்க, நான் என்ன மார்க்கெட் நினைச்சிருக்கீங்களா, கோயம்புத்தூர்காரங்க, இந்த குஸ்மேர்ல வேற எங்கேயும் வச்சுக்கோங்க, என்ன வெட்டினா பேசிட்டு அப்படின்றீங்க. ஒரு டீ எவனோ தெரியாத ஒருத்தன் டீ வாங்கி கொடுத்தாலே பதறுகிற என் மக்கள், யாருனே தெரியாத ஒருத்தன் டீ வாங்கி கொடுத்தா பதறுகிற என் மக்கள் 2000, 3000, 4000, 5000 வாஷிங் மிஷின் தர்றானா, அவன் அதை விட பெருசா ஏதோ திருட போறான்னு உங்களுக்கு தெரியலையா? படித்த மக்களை, பண்பட்ட மக்களை, கோயம்புத்தூர் மக்களை உங்களுக்கு தெரியலையா? 1000 கொடுத்தா பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்க போறான். 10,67,000 கோடி கனவு காண முடியாது. இந்த 10,67,000 கோடியில தமிழ்நாட்டை சொர்க்க பூமியா மாற்ற முடியும். சொர்க்க பூமியா. அந்த திட்டம் இந்த 2 பேர்ட்ட இல்ல. அந்த 2 பேரும் நமக்கு யாருன்னு தெரியும். திமுக, அதிமுக அவங்களுக்கு தெரியும். திமுக பொறுத்தவரை அநியாய கமிஷன், அதிமுக கொஞ்சம் மைல்டு கமிஷன். எங்க ஆட்சியை பொறுத்தவரை பாருங்க, இவ்வளவு நாங்க அடிக்க மாட்டாங்க. யாராவது அதிமுக காரன், நான் கேள்றேன், அதிமுக நபர்கள், நம்ம அண்ணன்மார்கள், மரியாதைக்குரியவர்கள், அதிமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் கல்யாண சுந்தரம் கூட ஒரே டிபேட், இந்த மண்ணின் மகன் நான் கேட்கிறேன், அதிமுக லஞ்சம் வாங்காது, ஊழல் பண்ணாது, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் பண்ணாது, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு பாப்போம், சொல்லு. பண்ணோம் 40%, 10%, 20% வாங்கும். நாங்க அது இருக்கிறது தெரியாம இருந்து போயிருந்தோம்டா. நம்ம வந்து இந்த அப்பா படத்தை சொல்லலாம். அது மாதிரி அதிமுக மணல் கொள்ளை அடிக்காதா? அடிக்கும். அதிமுக கனிமரத்தை சொன்னாலா? சுரண்டும். அதிமுக ஆட்சியில இருட்டு இல்லையா? இருட்டு, திருட்டு, மின் கட்டண உயர்வு எல்லாம் இருக்கும். அது அங்க 2 மடங்குன்னா அங்க 1 மடங்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். விகிதாச்சார அடிப்படையில் 2 1. திமுகவும் அதிமுகவும் 1. அத அறியாத தமிழ வாயில மண்ணு. அப்ப அதுக்கு மாற்று யாரு? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, எல்லாருக்கும் தெரியுது. ஒரு முறை தாத்தா, ஒரு முறை ஆத்தானும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம். திமுக அதிமுக ரெட்டல சூரியன் 6 முறை அதிமுக ஆண்டிருக்குங்க. 6 முறை. 7 முறை திமுக ஆண்டிருக்கு. அது 5 முறை கருணாநிதி, 1 முறை அண்ணாதுரை, 1 முறை ஸ்டாலின். 7 முறை.
7 6 7 13 முறை தமிழ்நாட்டை 1967 தொடங்கி ஆண்டு விட்டார்கள். 13 முறை. எம்மா இன்னையோட குடி நிப்பாட்டிடுவோமா, இன்னையோட குடி நிப்பாட்டுறோம். சரிங்க, ஏதோ தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டீங்க, இனிமேல் குடிக்காதீங்க அப்படின்னு புருஷன்ட்ட சொல்றான் பொண்டாட்டி. மந்த்லி ஒன்ஸ் குடிச்சவன் வீக்லி ஒன்ஸ் அடிக்கிறேம்மா, வாரம் முழுக்க ரொம்ப டயர்டா இருக்குமா, ஒர்க்கு ஹெவியா இருக்குமா, ஆனால் சாட்டர்டே ஈவினிங் மட்டும் லைட்டாக 2 கட்டிங்க போட்டுக்கிறோமா. ஓகே ஓகே, நல்ல உடம்பு உழைப்பு கொடுத்துருக்கிய, அதனால கட்டிங்க போட்டுக்கன்றா. திடீர்னு பார்த்தா திங்கக்கிழமை காலையில் குடிக்கிறான். என்ன ஏம்மா காலையில் கட்டிங்க போட்டு போனாதான் வேலைக்கு போக முடியும், கடன்டி அப்போதான் நிற்கும். சரி சரி, வேலை பார்க்கறதுக்கு ஸ்டடி மைண்ட் வேணும்ல, ஒரு கட்டிங்க போட்டு போங்கன்றா. அப்புறம் பார்த்தா உன் புருஷன் சாக்கடைக்கிற படுத்துக்கிறக்கான ஃபோன் வருது. இப்போ உனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தா, வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, காலையில வாய்ப்பு கொடுத்தா, இப்ப என்ன பண்றா? அட குடிகார பையல, அயோக்கிய பையல, இனி திருந்த மாட்டேன்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போயிட்டான். நல்ல பிள்ளையா இருந்தா அப்படி தானே பண்ணணும். அந்த குடிகார பையன் முழு நேர குடிகார பையன், அவனை திருத்த முடியாது. அவனை விட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? தாலி அடமான வைப்பான், அப்புறம் தாலி ஃபர்ஸ்ட் தாலி செயினான வைப்பான், அப்புறம் தாலியை வைப்பான், அப்புறம் தோட வைப்பான், அப்புறம் மூக்கத்தி வைப்பான், அப்புறம் அண்டா குண்டா ரேஷன் கார்டு அம்பட்டி அடகு வச்சு மொத்த குடும்பத்தையும் நடுத்தர நிப்பாட்டிட்டு அவன் செத்து போயிடுவான், கல்லீரல் வந்து செத்து போயிடுவான். இப்ப அந்த பிள்ளை சுதாரிச்சா அவனுக்கு கட்டி விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு அவ வந்து பிள்ளைகளோட வாழ்றது அவளுடைய வேலை. அதே போல 60 வருஷமா ஏமாத்துற அந்த குடிகாரம் போல இந்த திராவிட கூட்டம் 60 வருஷமா ஏமாத்திருக்கு. இப்ப நீங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தீங்க, 2வது முறை வாய்ப்பு கொடுத்தீங்க, வாரம் ஒரு முறை. இப்ப திங்கக்கிழமை காலையில் குடிக்கிற மாதிரி தினம் திருட ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப அந்த குடிகாரங்குடிய சேர்ந்து வாழ போறீங்களா, இல்ல கட் பண்ணி விட்டு வர போறீங்களா? அந்த குடிகாரனுக்கு மாற்றாக அந்த பிள்ளை தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது போல இந்த திராவிட திருட்டு கும்பலுக்கு மாற்றாக இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழக கட்சியும் தமிழ் தேசியமும் மட்டும்தான். அவர்கள் உலகமய தனியார்மய தாராளமய கோட்பாடு. எங்கள் கோட்பாடு என்பது தற்சார்பு பொருளாதார கொள்கை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவது, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவன் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் தரமான சமமான முறையில இலவசம். இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு ஆட்சியை உருவாக்கும். இப்படி ஒரு திட்டம், ஒரு கனவு நான் மாற்று என்று வருகிற பெருமதிப்பிற்குரிய சகோதரன் அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட இருக்கா? அறிவார்ந்த தம்பிகள் மாற்று அப்படின்னு சொல்றாரு. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. தாவேக்கா ஒரு நான் தான் மாற்றுங்கிறாப்ல. எப்படி மாற்று? எந்த அடிப்படையில் மாற்று? திமுக தீய சக்தி கலைஞர் ரோல் மாடல், அதிமுக ஊழல் சக்தி ஜெயலலிதா ரோல் மாடல். போன 2024 விக்கிரவாண்டி மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல, 25 மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும், 25 மாநாட்டுல அந்த பக்கம் அஜித்குமார் போட்டா தல ரசிகன் தளபதி தொண்டை. அது அவருக்கு தெரியுமா? இந்த பக்கம் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் ஆசைப்பட்ட சின்னம். இங்க எவன் செத்துறக்கூடாது, உடனே பூராத்தையும் கொள்கை தலைவராக்கி விட்டுறது. 5 கொள்கை தலைவர்: அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், பெரியார், வேலு நாச்சியார், காமராஜர் கொள்கை தலைவர். காமராஜர் கொள்கை தலைவர். எந்த காமராஜர்? ஊழல் லஞ்சம் செய்யாம நேர்மையின் நேர் வடிவமாக வாழ்ந்த, சாகும்போது சட்டப்பையில 120 ரூபாய் பணத்தோட செத்து போன காமராஜர் கொள்கை தலைவர். இவர் பக்கத்துல செங்கோட்டையன். ஊழலை ஒழிக்கணும், செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலை எப்படிங்க ஒழிப்பீங்க? 1991-96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஊழல் செய்தார் என்று ஊழல் வழக்கு போடப்பட்ட அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா செங்கோட்டையன். இந்தியாவிலேயே பழங்குடி சமூக பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட, இங்க விடுதலை படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பழங்குடி சமூக பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையின் உச்சம் வாச்சாத்தி. அந்த வாச்சாத்தி நாயகன், குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டையன். செங்கோட்டையன் நீங்க பாக்குறதுக்கு ஆளு ஸ்மைலிங் ஃபேஸ் நினைக்காதீங்க. டெரர் ஃபெல்லோ, டேஞ்சரஸ் ஃபெல்லோ, கல்பிரட் ஃபெல்லோ, களவாடி ஃபெல்லோ, திருட்டு ஃபெல்லோ செங்கோட்டையன். அவன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஊழலை ஒழிக்க போறாராம். இன்னொருத்தர் இருக்கான், ஊழல் பண்ணணும், ஊழல் பண்ணா பிரச்சனை இல்லைங்க,
ஆனா மக்களை பாதிக்காம ஊழல் பண்ணணும். யாரு கரப்ஷன் பண்ண தப்பு இல்லைங்க, மக்களை பாதிக்காம கரப்ஷன் பண்ணணும். யாரு லாட்டரி சீட்ல மாமநாட்டு இருந்து 3000 கோடி பணத்தை வேண்டியது நாட்டை திருத்த வந்திருக்க ஆதவர்ஜினா லாட்டரி சீட்டும் இந்த பிளாக் டிக்கெட்டும் சேர்ந்து நாட்டை திருத்த போகுது. டேய் உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலடா. நாட்டுக்கு சேவை பண்ண வந்திருக்க ஆளுகளை பாருங்க, விவேக்க பரல உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி இல்லைன்னு. இந்த சத்தம் ரொம்ப குறைவா இருக்கு, ஸ்பீக்கர் சத்தம். ஏன் அப்படி? இது இது பண்ணி இது ஒர்க் ஆகலையா? இது இந்த பக்கம் இது ஒர்க் ஆகுதாப்பா? இது ஒர்க் ஆகுதா இல்லையா? கீழே உள்ளது ஒர்க் ஆகுதா? சரி பண்ணிட்டல. இது இது பண்ணி செய்யலையா? வேலை செய்யலையா போடுங்கப்பா. இல்லை இது வேலை செய்யலையாப்பா? தள்ளி வைங்க, எங்கிட்டு இதை எங்கிட்ட தள்ளி வைங்க, தள்ளி வைப்பாங்க, தள்ளி போய் என்ன திருட்டு திமுக, திருட்டு திமுக. தவுட்டு தற்குறி, தவுட்டு தற்குறி. வருதா வருதா? இப்ப வருது பாரு. அப்போ இப்பதான் வருது. பொழக்கலான்னு வந்தா நீங்க இப்படி பொறிகடலை மாதிரி பேச வைக்கிறீங்கள. சத்தத்தை 800ல வைங்க. பனையூருக்கு கேட்கணும், வெளியே எந்திரிச்சு வரணும் நாளைக்கு காலைல. இந்த எம்எல்ஏ எம்பி கால 50 பேர் காலையும் வரணுங்க. நாங்க வெறி கொண்டு கருப்பசாமி சுடலமான மாதிரி வந்திருக்கிறோம் வேட்டைக்கு. நீங்க செத்த வங்கியில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கீல. அப்போ இப்போ வந்துச்சு. அப்ப எந்த அடிப்படையில இவர்களை வைத்துக் கொண்டு ஊழலை ஒழிக்க போறீங்க? அவர் சொல்றாருங்க, இன்னும் 2 நாள்ல நம்ம தளபதி வரப்போறாரு, தளபதி பஸ் வரப்போகுது, ஒவ்வொருத்தரும் சாக போறீங்க. எது தளபதி பஸ் வரப்போது ஒவ்வொருத்தரும் சாக போறீங்களா? அவங்க மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. யார சொல்றாப்ல? ரசிகர்ல பார்த்து சொல்றாப்ல, தளபதி பஸ் வரப்போகுது, நீ அடிபட்டு சாக போற. அதான் பார்த்தோம். கரூர்ல 41 செத்தத, கரூர்ல 41, விக்கிரவாண்டியில 6, மதுரையில 4, தஞ்சாவூர்ல 1, சேலத்துல 1. இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும், டன் டன் டிங் டங் டங் டிங் டங் டங் அப்படின்னு. அந்த வண்டியை பார்க்கும்போது தான் கொலை நடுங்கும், வயிறு கலங்கும், ஒரு பீதி வரும், நெஞ்சு அடைக்கும். இப்ப இவன் பஸ்ஸை பார்த்தா இருப்புது, ஆஹா பேதியில போவான் வரானே, எத்தனை பேரை கொல்ல போறான்னு தெரியலையே. இப்ப 4 பேர் நசுங்கி சாக போறானா, கார்ல விழுந்து சாக போறானா, ரோட்ல பிரிங்கி சாக போறானா, அள்ள போறாங்களா கொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்னு. உலகத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவன் லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி போட்டு விளையாடுறானா எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான் என்பதை அறிவார்ந்த பிள்ளைகள் சிந்திச்சு பாருங்க. என் கூட்டத்துக்கு வருகிறவன் மது அருந்த கூடாது, என் கூட்டத்துக்கு வருகிற பிள்ளைகள் புகைப்பிடிக்க கூடாது, என் கூட்டத்துக்கு வருகிற தம்பிமார்கள் கூட்டம் முடிந்த பிறகு குப்பைகளை எடுத்து தொட்டியிலே போட வேண்டும், என் கூட்டத்துக்கு வருகிற தம்பிமார்கள் இருக்க நாற்களை அடுக்கி வைக்க வேண்டும், என் கூட்டத்துக்கு வருகிற பிள்ளைகள் பெண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் கூட்டத்துக்கு வருகிற தம்பிகள் பாதுகாப்பாக பத்திரமாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அண்ணன் சீமான் தலைவனா? என்ன பத்திரமா பனையூர் போக விடுங்கன்னு சொல்ற இவன் தலைவனா? சொல்றாருங்க அவரு, நான் பத்திரமா பனையூர் போகணும், நீங்க எல்லாம் என்னை கொஞ்சம் பத்திரமா விட்டுருங்க, நான் கொஞ்சம் போகணும். நண்பா நண்பிஸ் தோலா தோலிஸ், ஒரு 4 வார்த்தை வச்சிருக்காப்ல. நண்பா நண்பிஸ் என்ன தோலா தோலிஸ், நல்லது நடக்கும், கான்பிடன்ட் இருங்க, வெற்றி நிச்சயம். நீ வீட்டுக்குள்ளே படுத்துக்கோ, நல்லது நல்லா நடக்கும். நீ வீட்டுல படுத்துக்க சாமி, அதை விட நல்லது வேற எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுக்கு. அவர் வர்றாரு, தமிழ்நாடு முழுக்க கிளச்சி, நீ வாடா, உன்னை வச்சு செய்யத்தாண்டா நாங்க காத்திருக்கிறோம், வா வா. சினிமாவில் இருந்து கடைசியாக விஜய் என்று ஒருத்தர் வந்தார், அவரை பிரபாகரன் பிள்ளைகள் தோற்கடித்து வீட்டுக்கே சினிமாவுக்கு அனுப்பினார்கள் என்ற வரலாறு வரும். நாங்க மரியாதையா சொன்னோம், ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு, தமிழ்நாட்டை தமிழதான் ஆளணும், உங்க படத்தை பார்த்தோம், என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவன் தங்க காசு கொடுப்பது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழுக்கும் கொடுப்பது முறை அல்லவா, சிங்க நடை போட்டு அப்படிங்க. ரைட், ஓகே, லவ் யூ ப்ரோ, சூப்பர் ஸ்டார், ஓகே லவ் யூ. படத்தை பாக்குறோம், என்ஜாய் பண்றோம், சில்லறைய செதற வர்றோம், டிக்கெட்டை கிரிக்கிறோம், முதல் நாள் முதல் காட்சி FTFS பாக்குறோம், ஓகே பா. ஆனால் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று வந்தால் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று சொன்னோம். பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசியலில் இருந்து விலகி
தன்னுடைய ரசிகர்களையும் காப்பாற்றி அவரையும் காப்பாற்றி மரியாதையா இருக்கார். இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனா மதிக்கிறோம் அவரை. அதே போல நான் வருவேன், சரி வாங்க, நீங்க வந்து நல்லது செஞ்சிருந்தா, நல்லது சொல்லி இருந்தா, நல்ல கொள்கையை, கோட்பாட்டை, லட்சியத்தை, இலக்க, நல்ல கருத்துக்களை முன் வச்சிருந்தா பரவாயில்ல. ஒரு ஊர்ல ஒரு அப்படி திரண்டு நிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காலை அங்க நிக்குது. அந்த ஜல்லிக்கட்டு காளைய ஏற்கனவே அந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்தவங்க, ஐ மீன் அந்த காளையோட பழகினவங்க, அந்த காளையோட இருந்தவங்க, அவங்களால அடக்க முடியல. அப்படி அடக்க முடியாத போது அந்த சின்ன பையன் என்ன பண்றான், நேரா அந்த காளைகிட்ட போய் நில்லு, அப்படியே பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு அந்த காளைக்கிட்ட ஒரு புல்லுக்கட்டை எடுத்து கொடுக்குறான். காலை அப்படியே படிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சின்ன பையன் கேத்தா, ஸ்மார்ட்டா, அக்யூட்டா அப்படின்னு. என்னடா அது, சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள புல்லுக்கட்டா, பாக்கெட்டுக்குள்ள கமர்கட்டு இருக்கும், புல்லுக்கட்டு இப்படி இருக்கும். முதல்ல உனக்கு புல்லுக்கட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. புல்லுக்கட்டு இல்ல தம்பி, அது புல்லுக்கட்டு. நல்லா புல்ல கட்டுறது இல்ல, புல்ல கட்டுறது அது இல்ல. புல்லுக்கட்டு பெருசா இருக்கும். புல்லுக்கட்டு தூக்கி பாக்கெட்ல வைக்கணும்னா டவுசர் வந்து யானைக்கு டவுசர் தைச்ச மாதிரி தைக்கணும். யானை டவுசர் போட்டா புல்லுக்கட்டை வைக்கலாம், மனுஷன் வச்சா வைக்க முடியாது. புல்லுக்கட்டை டவுசர்ல வச்சிருக்கான ஒருத்தன் குட்டி கதை சொல்றான். கீழே நின்னுக்கிட்டு தளபதி டிவி கே, நான் மட்டும் அங்க இருந்திருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் சுண்ணத்து பண்ணிருப்பேன். என்னடா சொல், இதுக்கு மேல நாகரிகமா எப்படா பேசுறது? கொடுமங்க புல்லுக்கட்டு பாக்கெட்ல இருந்துச்சு, எடுத்து கட்ட மாடு நினைச்சுக்கிறேன். ஜல்லிக்கட்டை முன்னபடி பாத்திருக்கேன் இல்லையா? ஜல்லிக்கட்டு காலைக்கு முன்னாடி புல்லுக்கட்டை தூக்கி நிப்பாட்டு வை, குத்துற குடல் குந்தாடி வெளியே வந்துரும். அப்போ அவர் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, இங்க தஞ்சாவூர் வந்துட்டு விவசாயத்தை பேசாம போக முடியுமா? பேசித்தானே ஆகணும். எனக்கு விவசாயம் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, எனக்கு விவசாயம் தெரியாது, ஆனா விவசாயியோட கஷ்டம் தெரியும். விவசாயம்னா என்னன்னே தெரியாத நீ எப்படியடா விவசாயிகளுடைய வறுமையை, கஷ்டத்தை போக்குவாய்? விவசாயம் ஒண்ணு இல்ல, மண்ணை கிளறி விதைய போட்டா முளைக்கும், அதுதான்டா விவசாயம். கடைசி விவசாயி படத்துல நம்ம தாத்தா இருப்பாரு. தாத்தாட்ட போய் ஜெயில ஒருத்தன் கேட்பான், ஐயா விவசாயம்னா என்னங்கயாமா? ஒரு டப்பா எடுத்துட்டு வா அப்படின்னு டப்பாவை கொடுப்பாரு. அந்த மண் அள்ளிட்டு வாம்பாரு, மண் அள்ளுவாரு. அந்த வேப்பங்கொட்டை எடுத்துட்டு வாம்பாரு. அந்த வேப்பங்கொட்டைய அந்த டப்பாவில் போட்டு வைப்பாரு. தண்ணி ஊத்தும்பாரு. தண்ணி ஊத்துனா 10 நாள்ல வேப்பங்கொலை 3 நாள்ல முளைச்சு நிற்கும். இதுதான்டா விவசாயம். புதைத்தால் தண்ணி ஊத்தினால் முளைக்கும். இந்த அடிப்படை அறிவே தெரியாத ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆள கனவு காண்றான். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கிடைச்சான். நான் பேசல பழமொழிங்க, கோயம்புத்தூர்ல இந்த பழமொழி இருக்கு. பேசுறாங்க, அறுக்க மாட்டான் கையில 58 பன்னர்வாளாம். கூரையாரி கோழி பிடிக்க முடியலையா, வானை ஏறி வைகுண்டம் போனானா. இவரு மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேச முடியாம துண்டிச்சிட்டு A4 சீட்டு எழுதி வைத்து படிப்பவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? மக்களின் பிரச்சனை, சரவணம்பட்டின் பிரச்சனை என்ன, கோயம்புத்தூரின் பிரச்சனை என்ன, கவுண்டம்பாளையத்தின் பிரச்சனை என்ன, நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பேசுவது சரியா இருக்குமா? நான் வந்தா என்ன பண்ணுவேன், அடுத்த தேர்தல் அறிக்கை வெளியிடுவேன். பாத்துக்க, தேர்தலுக்கு எப்படி விடுவேன்? தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுவேன். தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. இப்ப என்ன சொன்னாங்க, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். இந்த SOP போட்டு திமுக அரசு எங்க விஜய் நாம முடக்கிருச்சு. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தேர்தல் தேதியை அறிவிக்கட்டும் அப்படின்னு பழைய நடிகர் பாளையா மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு வரட்டுமோ அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. அறிவிச்சு 10 நாள். இப்ப என்ன அப்படின்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஹெவியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? வளகாப்புக்கு போறதுக்கு தானே, ஆட்லி வீட்டு வளகாப்புக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மாற்றம் வேட்பாளர் தேர்வில் போய் உட்கார்ந்த தாவேக்கோட ரசிகர்கள்ட்ட தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன்? 5 கோடி செலவு பண்ணாதான் சீட்டு, 3 கோடி கட்சிக்கு நிதி, 5 கோடி செலவு பண்ணாதான் சீட்டு என்று கொடுக்கிற தமிழக வெற்றி கழகம் மாற்றா?
தமிழ்நாட்டு அரசியலையே வேட்பாளர்கள்ட்ட ஒத்த பைசா வாங்காம ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம வேட்பாளர் நிறுத்துகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நேர்காணல கிடையாது. கேட்டு பாருங்க. நேர்காணல் எதுக்கு? கவுண்டம்பாளையத்துல யார நிப்பாட்டினா சரியா இருக்கும் தெரியும். பெருநாயக்கம்பாளையத்துல யார நிப்பாட்டினா சரியா இருக்கும் தெரியும். கோவை தெற்குல கோவை வடக்குல யாரை நிப்பாட்டணும் கட்சி தலைவனுக்கு தெரியாதா? பொள்ளாச்சியில யாரை நிப்பாட்டணும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் யாரை நிப்பாட்டணும், இங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் ஒரு கட்சி தலைவனுக்கு மேட்டுப்பாளையத்துல யார் நல்லா வேலை செய்வா, யாரை நிப்பாட்ட சரியா இருக்குன்னு தெரியாத ஒருத்தன் எப்ப தலைவனா இருக்க முடியும்? இந்த இடத்துல இந்த வேட்பாளரை இப்படி போட்டா சரியா இருக்கும். சமூக பிரதித்துவம், பெண் வேட்பாளர் இருக்கணும், படிச்சிருக்கணும், ஒரு கிரைட்டீரியா. அது கூட தெரியாது. நேர்காணல் கூப்பிட்டு வச்சு 5 கோடி செலவு பண்ணணும், 3 கோடி செலவு பண்ணணும். அப்புறம் எப்படி நீங்க திமுக அதிமுக மாற்று? திமுக அதிமுக தப்பு, ஆமாம் தப்பு. அதை சொல்வதற்கு விஜய்க்கு தகுதி இருக்காங்கிற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புறோம். இல்ல எந்த இடத்திலையும் மாற்றல. அதுவும் திராவிடம், இவரும் திராவிடம். அவங்களாவது வெறும் திராவிடம். இவரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரு கண்கள் என்று மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பார்க்கல, நீ பாக்குறியா? அதான் எங்க அண்ணன் சொன்னாரு, ஒண்ணு திராவிடம்னா அந்த பக்கம் நெல்லு, தமிழ் தேசியம்னா இந்த பக்கம் நெல்லு, நடுவுல நின்னா லாரி வந்து அடிபட்டு சாவன்னு சொன்னாரு. அன்பா சொல்லும் போது கேட்கல. நம்ம வரும்போது நிறைய பேர் நமக்கு அறிவுறுத்துறாங்க, அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கக்கூடிய மீன் கிடக்கிற குளம் இல்ல, அது அகலிகளா முதலை நினைக்கிற அகலின்னு சொல்றாங்க, நம்மளை பயமுறுத்துறாங்கன்னா. வந்தாப்புல கரூர்ல 41 பேர் மரணம், திணறிட்டாப்புல 41 பேர் மரணத்து பயந்து நடுங்கி திரைப்படத்தில் பேசுவது. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கரூர்ல சொல்லிருக்கலாமே போலீஸ்ட, ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியில தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் அப்படின்னா ஒரு ஏத்திருப்பாங்க லத்திய வச்சு. அப்ப தெரிஞ்சிருக்கும். மரியாதையா பேச, பல்லுகள்ல பேத்த போடுவாங்க இன்ஸ்பெக்டர். அங்க போயிட்டு பஞ்சு பேச முடியாதுல. நான் சாமி கிட்ட மட்டும்தான் சைலண்டா பேசுவேன், சக்கடக்கிட்டலாம் பேச மாட்டேன். அங்க பேச முடியாது. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியா ஐயாதா அப்படின்னு கரூர்ல சொல்ல வேண்டியதானே இன்ஸ்பெக்டர் கிட்ட. இந்த ஏரியாக்கு ஏங்க கூட்டம் போட்டீங்க? இந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியா. அங்க போய் சொல்ல வேண்டியதானே. ஏத்துல லங்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அப்போ கில்லி படத்துல தனலட்சுமியை கூட்டு ஓடுவாப்புல முத்துப்பாண்டிய காப்பாத்தி. தனலட்சுமி ஆச்சி பூச்சி சந்துல போட்டாச்சு என் புள்ள நீ மோரு உள்ளி போட்ட காடு கபடி 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 அப்படின்னு கரூர்ல இருந்து பனையூர் வரைக்கும் கபடி அடிச்சு ஓட்டாங்க. எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரும் ஓடலையே அப்படின்னு ஓடினா. பத்திரிக்கையாளர் போய் மைக்கு நிட்டு, ஐயா கரூர்ல 35 பேர் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னா பதிலே இல்ல. இங்கிருந்து போகும்போது பதில் இல்ல. சென்னை ஏர்போர்ட்ல இறங்குறாரு, செல்ஃபி எடுக்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 41 பேர், 8 குழந்தைங்க. மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்களே மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். ஏன்னா செத்து போனவன் அத்தனை பேரும் தமிழன், ஏழை எளிய மக்கள். ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை, அந்த குழந்தையின் தாய்க்கு வாய் பேச முடியாது. மாற்றுத்திறனாளி பெண் தன் பிள்ளை இறந்து விட்டதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நமக்கு ஒரு குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னா, காயம் பட்டுச்சுன்னா, காய்ச்சல்னா அழுதுருவோம். என் பிள்ளை பதறனா அழுதுருவோம். ஒரு பிள்ளை சாக்லேட்ல முழுங்கிட்டா, 5 காசை முழுங்கிட்டா அழுதுருவோம். ஆனா குழந்தை செத்து போச்சு, அவள் அம்மா மகனே என்று கட்டிப்பிடித்து அழுவதற்கு அவளால் முடியல. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அவள் திணறிக்கொண்டு பதறிக்கொண்டு அந்த அழுத காட்சி சத்தியமா சொல்றேன், 2 என் வீட்டின் பிள்ளை இருக்கு, என் நெஞ்சை 2ஆக அழுத்தது. அது விஜய்க்கு ஏண்டா இருக்கல? ஏன்னா அவன் கட்டுன பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் விரட்டி விட்டு நடிகை கூட வாழ்ற நாய்க்கு எப்படி வலிக்கும்? குடும்பத்தோடு வாழ்வனுக்கு, பிள்ளைய நேசிப்பவனுக்கு வலிக்கும். மனைவிக்கு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை கதைட்டு போது கல்யாணத்துக்கு ஏறிட்டு போற எருமாட்டுக்கு எப்படா வலிக்கும்? அந்த அடிப்படையை புரியாம தளபதி அண்ணா விஜய்ண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, நீங்க சாப்பிட்டு நல்லா, அவன் நல்ல பிரியாணியும் பீஃப் நின்றுட்டு இருப்பான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதங்க, இங்க உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு விஜய்ண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா. எங்க அண்ணன் ஹிமா என்ன சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த கூட்டத்தை கூட சொன்னாங்கல்ல,
இவர் ஒருத்தர் வரலன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் இருக்கிறாங்க என்பது தெரியாமல் போயிருக்கும். இது ஒரு சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. தாவேக்கா சமூக குப்பை. அதை இந்த தேர்தலை கூட்டி அழுவதுக்கு தான் ஏறு கலப்பையோட வந்திருக்கோம். கூட்டுறோம். அவருக்கு பெரிய கூட்டம் கூடுது. இதே தனுசு கோயம்புத்தூர்ல இட்லி கடை படத்துக்கு ஆடியோ லான்ச் கூட்டம் கூடலையா? விஜய் வந்துட்டாரு, கூட்டம் கூடிச்சு. இதே அஜித் ரசிகர்களை சந்திக்கணும்னு நினைச்சு அல்ல கட்டுப்படுத்த முடியாது. இவன் கூட்டம் மரத்துல ஏறுது. யாரு? விஜய் ரசிகன் தற்குறி மரத்துல ஏறான், டிரான்ஸ்பார்மர்ல ஏறான், அவரை பார்ப்பதற்கு வண்டியில ஏறான். மரியாதைக்குரிய சகோதரர் அஜித் அவர்கள் திருச்சியிலே ஒரு ரைபிள் சுடும் போட்டி துப்பாக்கி வர்றாரு. ஒரு 10 நிமிஷம் தான் அஜித் வர்றாரு, தலை வர்றாருன்னு வெறும் வாட்ஸ்அப் செய்தியில கூடிட்டான் 10,000 பேர். மேல ஏறி நின்று எஸ்பி நிக்கிறாங்க. மேல ஏறி வாய்ஸே இல்ல, ஒரு கை ஆட்டல் கட்டுப்படுறான். அதுதான்டா தலைமை பண்பு. தன் ரசிகர்களை அஜித் எப்படி கட்டுப்படுத்தாரு? திருப்பதிக்கு சாமி கூட போறாரு, அங்க யாரோ ஒரு பெண்ணு தலை அப்படின்னு கத்துருச்சு. கோவில். அவன் மனுஷன், அவர் மனிதர், நல்ல பண்பாளர். கத்துக்கடா, கத்துக்க. நீ டிவிக்கு கத்தாத, தளபதி கத்தாத, மக்களுக்கு இரிட்டேட் பண்ணாத என்று என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரா? இவர் எப்படி நல்ல தலைமை பண்பு கொண்ட தலைவரா இருக்க முடியும்? முதல்வன் தலைவன் என்பவன் தலையை கொடுக்க துணியணும். கரூர் சம்பவத்தில் மட்டும் எங்க அண்ணன் சீமான் ஒருவேளை இருந்திருந்து எங்க கட்சிக்கான ஒருத்தன் இறந்திருந்தா உயிரே போனாலும் அந்த இடத்தை விட்டு எங்க அண்ணன் நகர்ந்திருக்க மாட்டாரு. முடிஞ்சா என்ன தொடரா பாப்போம். ஏன் ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல திமுகவுக்கு எங்களுக்கும் முட்டிக்குச்சு. ஒட்டுமொத்தமாக திமுக ரவுடிகளை கொண்டு இறக்கிருக்காங்க, அடிதடி ஆயிடுச்சு. அந்த இடத்துல கூட்டம் போடக்கூடாது என்று காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்றாரு. காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்து எங்க அண்ணன் கேட்கிறாரு, நான் ஏதோ ஜெயிக்க மாட்டேன்னு நீ அவன்கிட்ட சொன்னியாமே, நீ யார்? நீ முதல்ல எஸ்பியா இருந்தா நீ பெரிய புடுங்கியாரா என்று கேட்ட தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்றா. யார் நீ முதல்ல? நீ யாரா எனக்கு அனுமதி கொடுக்க? இது என்னடா? தூய்மை பணியாளர் போராட்டம் போன மாசம் சென்னையில, இது வட்டார ஒருங்கிணைப்பாளர் போராட்டம் சென்னையில வலசரவாக்கு வள்ளுவர் கோட்டத்து பக்கத்துல அண்ணன் சீமான் போறாரு. காவல்துறை இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி யாரும் போக கூடாது, அனுமதி கிடையாது. இது ஏன் நாடு? நீங்க யாரும் அனுமதி கொடுக்க? உங்களுக்கு யாரும் அனுமதி கொடுத்ததுக்கு வர? இது என் நாடு, என் மக்கள் போறாங்க, நான் வருவேன் என்று சொன்னார் அந்த இன்ஸ்பெக்டர். டிரான்ஸ்பர் சும்மா போயிருந்தா வெறும் செய்தி. சீமானை தடுத்த இன்ஸ்பெக்டர், சீமானை தடுத்த காவல்துறை, கொந்தளித்த சீமான்னு போட்டாங்க. முடிஞ்சு சொல்லி அந்த அம்மா பணியிட மாற்றம். யார் எதிர்த்தினாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தெம்பு, திராணி, துணிச்சல். ஏன்னா உலகத்தின் 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய மகனை அண்ணன் சீமான் 1 லட்சம் துப்பாக்கி மத்தியில ஈழத்துக்கு போயிட்டு வந்தவர். போர் உச்சம் இங்க சொல்லுவான் பல பேரு. வைகோ போகாத ஈழமா, திருமாவளவன் போகாத ஈழமா, இங்க இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன் போகாத ஈழமா? அவங்கெல்லாம் போலையா? அவங்கெல்லாம் அமைதி காலத்துல போனாங்க, பாதுகாப்பா போனாங்க. யுத்த காலத்துல போல, யுத்த காலத்துல சிங்களவன் குண்டு போட்டுக்கிட்டு இருக்க, இந்திய ரேடார் காட்டிக் கொண்டிருக்க, உலகத்தின் 24 நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்கிற அந்த காலகட்டத்தில் 2008 போர் உச்சத்திற்கும் போது நான் செத்தாலும் பரவாயில்லை என் தலைவனை பார்க்க வேண்டும் என்று போன தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவையும் சரித்திரம் படைக்க முடியும் என்கிற உன்னத கோட்பாட்டின்படி வாழ்ந்த தலைவனுடைய தம்பி. நாம் இந்த மகிழ்ச்சி வெல்லுமா? நாம் இந்த மகிழ்ச்சி சாதிக்குமா? அது சின்ன கட்சினா. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி மாநாடு போட்டுச்சு. மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு மட்டன் பிரியாணி, ஹாட் பாக்ஸ், மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு சிப்ஸ், லேஸ், குட்டே, ஸ்லைஸ், கப்பு, வாட்டர் பாட்டில், ஒரு கப் எது கொடுக்கான்னு தெரியல, ஒரு பை, 1000 ரூபாய், துண்டு, சேலை, வேட்டி, சட்டை. அதுவும் சிப்காட்ல இருந்து 30,000 பெண்களை கூட்டு போய் திமுக மகளிர் கூட்டத்துக்கு லெக்கின்ஸ் எல்லாம் கொடுத்து கூட்டு வைக்கிறான். தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி ₹1 காசு கொடுக்காம போடப்பட்ட 2 லட்சம் இருக்கைகளும் நிறைந்து 1300 அடி நீளத்தில் வைக்கப்பட்ட 84 ஏக்கர்ல போடப்பட்ட மொத்த திடலம் இருந்து 5 லட்சம் பேர் கூடிய ஒரு மாநாடு சமீபத்தில் நடந்த மாநாடு. அது நாம் கட்சியினுடைய மாநாடு. மறந்துட்டான், மொத்த பேரும் மிரண்டான். யார் அவங்க? 5:30 மணி வரைக்கும் மாநாட்டில் ஆளை இல்லை. இப்ப சரவணம்பட்டி கூட்டத்தில் 5 மணி வரைக்கும் ஆள் இல்லை. 5 மணி எங்க ஆளுக்கு தெரியும். ஏன்னா
புலிக்கு தெரியும் எந்த நேரம் புலி வேட்டையாட வரும்னு தெரியும். சரியா 6:05க்கு தாயக விடுதலை போரில் உயிரித்த தாய் தமிழ் உறவுகளுக்கு அண்ணன் சீமானுடைய கை உயர்த்தி உறுதிமொழி எடுக்க நேரத்தில் மொத்த திடலும் நிறைஞ்சு நிக்குது. 5:30 மணி வரைக்கும் இல்ல, வந்தான் 34 கிலோமீட்டருக்கு டிராபிக். இந்த பக்கம் மணப்பாறை 13 கிலோமீட்டர் டிராபிக். 15 நாள் கண் தூங்காமல் நானும் மன்னன் ஹிமாயனும் ஜல்லிக்கட்டு ராஜேஷும் எங்களுடைய திருச்சி உறவுகளும் உழைத்த உழைப்புக்கு மேலே ஏறி நிப்பத்தா மொத்ததும் திருச்சியில கடல் இல்லை, ஆனால் கடலாக மனித தலை தமிழர்கள் கூட்டம் நின்றது. யாரா பெரிய கட்சி? யார் பெரிய கட்சி? 5 லட்சம் பேர் திரண்டா ஒரு சின்ன கோட்டு பாட்டில் கூட அந்த திடல்ல இல்ல. மறுநாள் காலையில ஜூனியர் விகடன் எழுதியது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாநாடு முடிந்த பிறகு மாநாட்டு திடலில் மதுபாட்டில் இல்லாத மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு என்று. மாநாடு முடிந்த பிறகு மாநாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, பிளாஸ்டிக் குப்பை இல்லை. மாநாட்டுக்கு வந்திருந்த அத்தனை உறவுகளும் இருக்கைகளை எடுத்து வைத்து ஒழுங்குபடுத்தி விட்டு போன ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் யார் பெரிய கட்சி? திமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, அதிமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, காங்கிரஸ் பாஜக என்பது தமிழ்நாட்டு கட்சி, இந்த தற்கூரி வெற்றி கழகம் ஒரு தமிழ்நாட்டு தருதலை கட்சி, பாஜக காங்கிரஸ் என்பது இந்திய கட்சி. உலகத்திலேயே நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் பின்லாந்து, நாம் தமிழர் போலந்து, நாம் தமிழர் ஹாலந்து, நாம் தமிழர் ஐரோப்பியா, நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் நெதர்லாந்து, நாம் தமிழர் ஸ்வீடன், நாம் தமிழர் சுவிஸ், நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் அந்தமான், நாம் தமிழர் உலகத்தில் 63 நாடுகளிலே புலிக்கொடி பரப்பிருக்கிற ஒரு கட்சி, உலகத்தின் முதல் சர்வதேச கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எவன்டா சின்ன கட்சி? யாரா சின்ன கட்சி? தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிப்ரவரி 21, 2026 234 வேட்பாளரையும் முதலாக தமிழ்நாட்டில் அறிவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. யாரா சின்ன கட்சி? தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தை நடத்துகிற ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. யாரா சின்ன கட்சி? தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை முதலாக வெளியிட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. எவன்டா சின்ன கட்சி? யாரு? திமுக சின்ன கட்சி, அதிமுக சின்ன கட்சி. 10 கட்சி கூட்டணி திமுக பண்ணி 10 குட்டி போடும். புலி ஒத்த புலியா தான் வரும். அதிமுக 10 கட்சி கூட்டணி. தமிழக வெற்றி கழகம் தனிச்சு. எங்க தனிச்சு? அமமுக வருமா? காங்கிரஸ் வருமா? அதிமுக வருமா? இந்த காவலன் படத்துல வடிவில் ஒரு போர்டு வச்சிருப்பாரு, அம்முக்குட்டி ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு, ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு. அந்த அம்முக்குட்டி போடு மாதிரி, அம்முக்குட்டி போட வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க மாதிரி இவர் ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு. விசிகா வரல, கம்யூனிஸ்ட் வரல, காங்கிரஸ் வரல, எவனும் வரல. எவனோ புதுச்சேரியில நேயம் மக்கள் கட்சின்னு போன வாரம் தொடங்கியிருக்கான். நேயம் மக்கள் கட்சியா? நீ யாரா கோமாளி? நானும் ரவுடி தான்டா. நானும் ஏரியாவில் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டோம்யா, ஏத்தலாம் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கட்சின்னு ஃபார்ம் ஆயிட்டேன் கூட்டணி. அவருக்கு 2 சீட்டு. யார் இவரு? அவருக்கு இவர் ஜப்பான் முதல்வர், அவர் சீன அதிபர், 2 பேரும் கூட்டணி. அங்க புடல் காஸ்ட்ரோ, யார்? ஆதவ அர்ஜுனா, சார் சேகுவேரா. இந்த புடலும் சேகும் சேர்ந்து புரட்சி தீய அர்ஜென்டினா பத்த வைக்கிறாங்க. அர்ஜென்டினா வந்து கியூபாக்கு வந்திருக்காங்க. யாரா 15 வருஷமாக ஒரு கட்சி வெறும் 1.1 வாக்கை தொடங்கி 4 லட்சம் வாக்களை பெற்று 2019 நாடாளுமன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்டு 17 லட்சம் வாக்களை பெற்று 4 விழுக்காடுகளை தாண்டி 2020 சட்டமன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்டு 7 விழுக்காடுகளை பெற்று 35 வாக்களை பெற்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா என்கிற தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம ஒரு கட்சி 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற ஒரே கட்சி. தமிழ் தேசியம், இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், பிரபாகரன், ஈழம் என்று பேசி ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறது. சினிமா கூட்டம் அல்ல இது, சித்தாந்த கூட்டம். இது ரசிக கூட்டம் அல்ல, இது லட்சிய கூட்டம். சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்தார். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதுக்காக வந்தார். யார்கிட்ட பூச்சாண்ட கட்டுற மாசு? உலக நீலடா மாசு. உலகத்திலே ஒரே ஒரு மாசு தான். யார் மாசு? சேகுவேரா கூட தன் கட்டிய மனைவியை பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. தன் கட்டிய மனைவியை பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. யாசர் அராபத்தோ ஹோசிமினோ கட்டிய மனைவியை பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல. பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ் கட்டிய மனைவியை பிள்ளைகளை களத்துக்கு அனுப்பல.
உலகத்திலேயே அன்பிற்குரிய மக்களை, தன் கட்டிய மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளை தன் நாட்டு விடியலுக்காக பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகர் மட்டும்தான்டா. எங்க தலைவன் மட்டும்தான்டா. நீ துப்பாக்கி படத்துல நடிச்சவன் தலைவன், துப்பாக்கி எடுத்து காத்துல சண்டை போட்ட என் தலைவன் தான்டா தலைவன். அவன் தான்டா மாசு, ரியல் மாசு, ரியல் ஹீரோ. உன்ன டூப்ளிகேட் ஹீரோ கிடையாது. சினிமா டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எழுதி கொடுக்கிற, நடிக்க வைக்கிற, ஆட வைக்கிற நடிகன் அல்ல, மாஸ் அல்ல, ஹீரோ அல்ல, ரியல் ஹீரோ, ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ, தமிழ் ஹீரோ, தி வேர்ல்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ வேதகவே பிரபாகரன். அவனுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. நீ பெரிய மாசு, மயிர புடுங்கின மாசு. நீ மயிர புடுங்கின மாசு. என்ன மாசு? மயிர் என்ன கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. மயிர் நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர் நீப்பர் மானம் பெண்ணு வள்ளுவரே சொல்லிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க மயிர்னு சொன்னா ரொம்ப தப்பா எடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் நம்ம நினைக்காதீங்க, தப்பு இல்லை. அது ஒரு அன்பார்லிமெண்ட்டே கிடையாது, பார்லிமெண்ட் தான். இதுக்கு மேலதான் மரியாதையா பேசுறதுக்கு நெஞ்சுக்குள்ள இருக்கிறது எப்படி பேசுன்னு தெரியல. அதனால இந்த கூமுட்டையை இந்த தேர்தலோடு ஒழித்து கட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கு, திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கோபம் இருக்கு. அந்த கோபத்தை எங்க காட்டணும்? நீங்க அந்த கோபத்தை தீர்த்து கொள்ள உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு யாரு? உங்களோட நாங்க நின்றுக்கோம் 15 வருஷமாக உறுதியாக நிலைத்த தன்மையோடு. நீங்க பாருங்க திமுக கூட்டணிய விசிகாக்கு 2001 8 சீட்டு, 2006 விசிகாக்கு 9 சீட்டு, 2011 விசிகாக்கு 10 சீட்டு, 2006 திருப்பி விசிகாக்கு 6 சீட்டு, இப்ப 8 சீட்டு. இதுக்கு பேர் தான் கழுத தெரிஞ்சு கட்டரமா மாறுறது. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடிங்கிறது. அடிச்சுட்டு திமுக 8 சீட்டுக்கு எஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒத்த சீட்டு கூட இல்லைன்னு வெளியேறிச்சு. கம்யூனிஸ்டுக்கு போன முறை 6, இந்த முறை 5. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு போன முறை 3, இந்த முறை 2. ஒத்த சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் எல்லா கட்சியும் கையேந்தி நிக்குது. திமுக அதிமுக வீழ்த்த முடியாது என்று பயந்து நடுங்குது. திமுக பணம் இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நெல்லு போடுற, என்னக்கா நெல்லு போடுற அரிசி போடுற ட்ரம், அரிசி போடுற ட்ரம், அரிசி ட்ரம் நாங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும். முதல் முறையா வேலுமணி அண்ணாச்சி வாங்கி கொடுத்துருக்காரு, செந்தில் பாலாஜி அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. அரிசி போடுற ட்ரம்மு, ஹாட் பாக்ஸ், தட்டு. அது தட்டுல யாருன்னு பார்த்தா இவங்க முகர கட்டை. ஏண்டா உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு சோறுதுன்னா சோறு செமிக்குமாடா? நான் கேட்கிறேன், தட்டு கொடுத்தா ஓட்டு போடுவோன்னு எந்த பிச்சைக்கார பையனா உங்கள்கிட்ட சொன்னது? ஏன்னா ஒரு தட்டுக்கார ஓட்டு வடிவெடுக்கப்பட. ஏன்னா யானைக்கு எவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கு, யானை பிச்சைக்கார பையன் அப்படிங்கிற மாதிரி தட்டு கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க. தட்டு கொடுத்தும் துட்டு கொடுத்தும் ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில யாரையும் விட்டு கொடுக்காமல், தமிழை விட்டு கொடுக்காமல் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் துட்டு கொடுத்து தட்டு கொடுத்து ஓட்டு கேட்க வரல. எங்கள் தமிழை, இனத்தை, மொழியை விட்டு கொடுக்காமல் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எங்க கிட்ட பணம் கிடையாது. இங்கிலீஷ்காரன் படத்துல சத்யராஜ் கிட்ட 2 பேண்ட் பாக்கெட் காட்டு வரல, சத்யராஜ் கிட்ட கவுண்ட் வடிவேலு. அது மாதிரி தான் எங்க கிட்ட நோ மணி, ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூர்ல வசதியான வேட்பாளர் இங்க கல்லாமணி தான். கார் வச்சிருக்க வேட்பாளர் சொந்த காசுல சம்பாதிச்சு வாங்கினது, உழைச்சு வாங்கினது. ஆத்துமல்ல கொள்ளையடிச்சோ, கனிமூலத்தை கொள்ளையடிச்சோ, இயற்கையை சுரண்டியோ, கமிஷனை வாங்கியோ, கலெக்ஷனை வாங்கியோ, கரப்ஷனை பண்ணியோ, கான்ட்ராக்ட் எடுத்து அதுலயே வாங்கல. உழைச்சி சம்பாதிச்சு ஜெகநாதனும் கலாமணியும் சேர்ந்து உழைச்சி சம்பாதிச்சு தன் வீட்டை காப்பாற்றுவது போல இந்த நாட்டை காப்பாற்ற வந்திருக்காங்க. ஒரு மனிதனுக்கு உடலிலே புரோட்டீன் குறைபாடு ஏற்பட்டால் என்ன சாப்பிடணும்? ஒரு மனிதனுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் என்ன சாப்பிடணும்? ஒரு மனிதனுக்கு விட்டமின் குறைபாடு ஏற்பட்டால் என்ன சாப்பிடணும்? ஒரு மனிதனுக்கு உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன சாப்பிடணும் என்று ஒரு மனிதனின் உடலில் இருக்கிற நோய்க்காக என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் நிபுணர் எங்களுடைய வேட்பாளர் கலாமணி அவர்கள். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை கொடுக்கிற வேட்பாளர். இந்த நாட்டுக்கு என்ன தேவை, கோயம்புத்தூருக்கு என்ன தேவை, கவுண்டம்பாளையத்துக்கு என்ன தேவை என்று தெரியாதா? அப்படி இந்த மண்ணிலே படித்த வேட்பாளராக இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் நேசிக்கக்கூடிய தன்னுடைய வருமானத்தை விட இந்த இனமானமே பெருகி நிற்கிற களத்திலே எங்களுடைய சகோதரி கலாமணி ஜெகநாதன்
அவர்களை இங்க பேப்பருங்க தன்னுடைய வருமானத்தை விட இனமானமே பெரிது என்று நிற்கிற இந்த களத்திலே கவுண்டமாலயம் சட்டமன்ற தொகுதியிலே உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணராக இருக்கக்கூடிய திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் வீட்டு பிள்ளையாக அறிமுகம் செய்கிறோம். அதே போல கோவை வடக்கு தொகுதியிலே முதுகலை வணிக மேலாண்மை படித்த அக்கா நர்மதா அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் சீமான் அவர்கள். அதே போல கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை வரலாறு படித்த பான பிரியா அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். தொண்டாமுத்தூர் தொகுதியிலே இளங்கலை வணிகவை முடித்த எங்களுடைய மாமா வகாபோருடைய மருமகள் ரஜபு நிசா அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். அதே போல இந்த மண்ணிலே தனுசு ஒரு படத்தை சொல்றாரு, ஆளுதான் பார்க்க சொல்லா சீண்டு சுழுக்கெடுத்துரும் வரல. அது மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகுக்கே காரம் குறையாது. இது புலி, அதுலயும் விடுதலை புலி, குட்டி புலி. அது எங்களுடைய கோவை தெற்கு தொகுதியுடைய வேட்பாளராக தம்பி பட்டய படிப்பு முடித்த பேரறிவாளன், அவன பேரை போலவே பேரறிவாளன் எங்கள் தம்பியை இந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்து கடவு, தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு வாழ் மக்களே, சரவணம்பட்டியிலே வாழ்கிற மான தமிழர்களே, ஒரே ஒரு முறை உங்கள் வாக்கை மாற்றி செலுத்துங்கள். இதுவரைக்கும் திமுகவிற்கும் இதுவரைக்கும் அதிமுகவிற்கும் மாற்றி மாற்றி வாக்கு செலுத்திய அருமை பெருமை மக்களை, படித்தவர்களே, பண்பாளர்களே, நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி கூட தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். 3 வேளையும் நமக்கு உணவை தருகிற அந்த விவசாயியை நினைத்து ஏற்கலப்பை சின்னத்தை தூக்கி கொண்டு வருகிறோம். சீல்பட்டிருக்கிற பால்பட்டிருக்கிற இந்த நிலத்தை ஒழுகிற ஏற்கலப்பை போல சீர்பட்டிருக்கிற பால்பட்டிருக்கிற இந்த கோயமுத்தூரை சீர்படுத்த ஏற்கலப்பை சின்னத்தோடு விவசாயியை தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் திராவிடத்திற்கும் இந்தியத்திற்கும் ரசிக கூட்டத்துக்கும் பின்னால் சென்ற அன்பிற்குரிய தமிழ் தாய் சொந்தங்களே, ஒரே ஒரு முறை தமிழர் என்ற இன உணர்வோடு, மான தமிழர் என்ற இன உணர்வோடு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு தெரிவித்து அண்ணன் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்த தமிழ்நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.